குருவாஞ்சேரி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ரோட் சைடில் வச்சுருந்தாங்க. 60 ரூபா. ஒரு பாட்டில், பெரிய பாட்டு தாங்க. ஒரு பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்ததுங்க. ஒரு பாட்டிலே ஒரு 3-4 செடி வந்து வேறு வேறு கலர்ஸில் இருந்தது. அதனால் நான் வந்து 2 பாட்டு வாங்கிட்டு வந்தேன். திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு மனசே கேட்கல. இன்னும் 2 பாட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பாட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 2 பாட்டிலேருந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மண்ணெல்லாம் அலசிட்டு வேறு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வெறும் பேர் ரூட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. இது வந்து சம்பங்கிங்க. இது சம்பங்கி வந்து ஒயிட்டு, ரெட்டு, எல்லோன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லோ கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இல்லை ஒயிட்டே வந்து அவங்க கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கலாம். சரி, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இது வந்து நான் தண்ணியில் வச்சு நல்லா அலசிட்டு இந்த லீஃபாக அலசினாங்க. அலசிட்ட பிறகு இந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. இது ஒரு கலருங்க. இது வந்து ரெட்டுங்க. இதெல்லாம் மெரூனுங்க. வீட்டில் வந்து நான் காய்கறி செடி போட்டேங்க. இந்த பீன்ஸ் போட்டேன், அது வரல. சரி, அதனால வந்து இதிலே வச்சிடலான் இருக்கேன். சென்டரில் வந்து பீன்ஸ் செடி போடலாம், சைடில் வந்து இந்த சாமன் செடி வச்சிடலான் இருக்கேங்க. பாட்டை எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, இருக்கிறதுலே வைக்கணும். இது மெரூன் கலர் சாமந்திங்க. இது வந்து ரெட் கலருங்க. இது மெரூனு, இது ரெட்டுங்க. இது வந்து இது வாங்கும் போதே உடஞ்சி தாங்க இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் பிரித்து செப்பரேட்டாக வச்சிடலாம். அப்படியே வந்துடுங்க. பூவோடு வச்சாலே இது வந்து ஊனி வந்துடுங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு இந்த பட்டோட வச்சுருந்தா வேர் வராதுன்ட்டு. அதெல்லாம் வந்துடுங்க. நான் காட்டுறேன், வேறு பிளான்ஸில் இருக்கிறத நான் காட்டுறேன். இதில் மொத்தம் பர்பிளுங்க. இது ஃபுல்லாக பர்பிள் வைக்கலான் இருக்கேன். சீட்ஸ் வச்சேன், போட்டேன், வரல. அதனால் இதிலே வச்சிடலான் இருக்கேங்க. இப்போ எல்லாம் கலர் விட்டேங்க. இப்போ வைக்கிறேன். ஒரு மண்ணு கூட எடுத்துகிட்டு வரலங்க. மண்ணெல்லாம் அலசி விட்டு வெறும் ரூட்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் வந்து செடியை சேர்த்து அலசினாங்க. அதனால் வந்து செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மொத்தம் ஒரு 4 பாட்டில் இருந்த செடிங்க. வைக்கிறது எல்லாம் 4 பாட்டில் இருந்ததுங்க. இந்த சென்டரில் எதுனா காய்கறி செடி வச்சுருவாங்க. அதனால தான் இந்த சைடில் மட்டும் வச்சுட்டு சென்டர் மட்டும் கேப் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து சைடில் மட்டும் வச்சுட்டு சென்டரில் மட்டும் கேப் விட்டு வச்சுருக்குங்க. இதில் ஃபுல்லாக மெரூனுங்க. இதில் ஃபுல்லாக பிங்க்கு. பார்த்த வீடியோ வந்து ஜனவரி 15 அப்போ எடுத்த வீடியோங்க. நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்தோடனே, இந்த பாட்டிங் பண்ணி முடித்தோடனே ஒரு 2 நாள், ஒரு வாரம் சோர்வாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா கலக்கலன்னு கொஞ்சம் பொழைச்சிக்கிச்சு. பாருங்கள், இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு.
இது உள்ளேருந்து புதுசாக வந்திருக்கு பாருங்கள் துளிர் பாருங்கள். இதெல்லாம் கிளெல்லாம் பிடுங்கிட்டு காட்டுறேன். இது பாருங்கள், இதுவும் பொழிச்சிக்கிச்சு பாருங்கள். இதுவும் பொழிச்சு புதுசாக இருக்குது. ஆனால் இது ஏன் காயுதுன்னு தெரியல. நானும் இப்போ தான் பார்க்குறேன். இல்லை எல்லாம் கிளை செடி இருக்கிறதுனால நானும் கவனிக்காமல் விட்டேன். பாருங்கள் டல்லாக இருக்குது என்னவோ. பாருங்கள் இதுவும் பாருங்கள் புதுசாக பூ மொக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதுவும் பாருங்கள் பூ பூத்துருக்கு. இது வந்து மெரூன் கலர் சாமந்திங்க. இது ஃபுல்லாக மெரூன் கலர் வச்சேன். இது கிளை செடியெல்லாம் பொடிக்கிட்டு காட்டுறேங்க. இங்கே டல்லாக இருந்தது பாருங்கள். அந்த செடியை எடுத்து பார்த்தா அழுகி போயிருக்கு. 2 நாள் நான் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டு இருந்தது பாட்டில். அதனால இது அழுகி போயிடுச்சு. அதனால இது சோர்வாக இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் இதை கட் பண்ணிட்டு திருப்பி வைக்கலாங்க. பாருங்கள் எது வரைக்கும் அழுகி போயிருக்கோ அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க இதை கட் பண்ணிட்டேன். ஆனால் சோர்வாக இருந்து பாருங்கள். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊறட்டும். கொஞ்சம் கலக்கல நானும் பெருக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் இது நான் வச்ச செடி வந்து இதுங்க. இது புதுசாக நியூ பிரான்ச்சஸ் வந்ததுங்க. இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே நியூ பிரான்ச்சஸ் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுலேருந்தே நம்ம கட்டிங்ஸ் போட போகிறோங்க. ஏன்னா இப்போ வந்து நான் ஊருக்கு போகிறதுனால இது வந்து பூ பூத்துச்சுன்னா திருப்பி அந்த கிளை வந்து வைக்க முடியாதுங்க. அதனால் துளுவில் இருக்கும்போது நம்ம கட்டிங்ஸ் போட்டுக்கலாம். அதனால் இப்போ நான் கட்டிங்ஸ் போட்டு நான் இதே பாட்டில் வைக்க போகிறேன். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதான் இதுலேயே நான் வச்சிடறேன். இதே பாட்டில் வச்சா இதே கலர் எனக்கு தெரியும். வேறு பாட்டில் வச்சா எந்த கலர்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகுங்க. அதனால் இதே பாட்டிலே வச்சுருக்கேன். இந்த பிங்க் கலர்லேருந்து இது மட்டும் நான் கட் பண்ணேங்க. அதுவும் இதிலே பாட்டிலே வச்சிடுறேன். லூஸாக இருக்கிறதுனால டக்குன்னு போகுது. இது வந்து அந்த பாட்டிலேருந்து அந்த பாட்டு வந்து அழுகி போகுதுங்க. தண்ணி நிறைய அழுகி போகுது. அதனால் இந்த பிளான்ட்டை வந்து இந்த பாட்டில் நான் போடுறேன். கிட்ட இருந்து பார்த்துக்கணும். நான் வேறு ஊருக்கு போகிறதுனால இது எப்படின்னு தெரியல. வந்துச்சுன்னா லக்கு தான். இதை வந்து இந்த பாட்டில் வச்சுட்டேங்க.